போயம்மா என்ன இம்ப்ரெஸ் ஆகி அசோக் லவ் பண்ணீங்க? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்ல. அது அவங்க கிட்டதான் கேட்கணும். என்ன பிடிச்ச சொல்லுங்க அசோக். தெரியலையா? இது என்ன பதிலு? அந்த ஸ்கூல்லே சொல்லுவாங்க, நீங்க அவங்க பேசின பொண்ணு நீங்க மட்டும்தான் அப்படி. ஓ, வேற ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. எந்த பொண்ணுங்க கிட்டயுமே பேச மாட்டாங்கன்னா எல்லாம் வருஷமா லவ் பண்றீங்க? 9 9 வருஷமாவா? இப்பெல்லாம் இந்த மாதிரி லவர்ஸை பார்க்கறதே அதிசயமாகி போச்சு. அதுவும் 9 வருஷம் சொல்றாங்க. வேற லவர். அட உண்மையை தாங்க சொல்றேன். இப்பெல்லாம் இந்த மாதிரி லவர்ஸ் எல்லாம் எங்க பார்க்க முடியுது சொல்லுங்க? பார்த்த உடனே பொண்ணு அழகா இருக்கா, பையன் அழகா இருக்கானா லவ் சொல்லு. 1 வாரத்துல டேட்டிங், 3 மாசத்துல லிவிங், 8 மாசத்துல ஃபைட்டிங், 1 வருஷத்துல பிரேக்கப், அடுத்தது மறுபடியும் டேட்டிங், லிவிங், ஃபைட்டிங், பிரேக்கப். இப்படிதானே இப்ப இருக்க ஜென்ரேஷன்லாம் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்ல, குறிப்பிட்ட ஆளுகளை மட்டும்தான் சொல்றேன். ஆனா என்ன நடந்தாலும் உனக்கு கிடைக்க சண்டே ஆகட்டும், 3 வருஷம் 4 வருஷம் பேசாம இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஒன்னு பிரிக்குது, அதை பத்தியும் கவலை இல்லை. என்ன ஆனாலும் ஏதானாலும் எந்த சமயத்திலையும் உன்னை நான் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு நீ தான், உனக்கு நான் தான் சொல்லிட்டு கிடைக்கிற ஒரு லவ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வர்ற மாதிரி. அதெல்லாம் சில பேருக்கு அமையும், சில பேருக்கு அமையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க.